தியானம் என்பது ஒரு கட்டுப்பாட்டு அறை. அதில் அமர்ந்தபடியே எதையும் நாம் கட்டுப்பாட்டில் வைக்கலாம். தன்னை ஆள்பவனால் தான் பிறரை ஆள முடியும். தன்னை கட்டுப்படுத்த தெரியாதவன் பிறரால் கட்டுப்படுத்தப்படுவான். நம்மை கட்டுப்பாட்டில் வைக்க தியானம் ஒரு சிறந்த வழி. அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி மனதை அமைதிப்படுத்தி எதுவும் நினைக்காமல் இருப்பதுதான் தியானம் என்று இங்கு எவரும் கூறவில்லை. உண்மையில் தியானம் என்பது நாம் செய்யும் செயலில்தான் உள்ளது. நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டே தியானம் செய்யலாம். ஆம், உங்கள் வாகனத்தை கவனத்துடன் உங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பதுதான் இங்கு தியானம். படிக்கும்போது படிப்பில் உள்ள கவனம்தான் தியானம். விளையாடும் பொழுது விளையாட்டில் உள்ள கவனம்தான் தியானம். இந்த கவனத்தை நாம் கொண்டு வர சில வழிகள் உண்டு. முதலாவது உடற்பயிற்சி. இது நாம் கவனிக்கும் ஆற்றலை அதிகரிக்கும். காலையில் ஓடுவது ஒரு சிறந்த தியானம். இரண்டாவது புத்தகம் படிப்பது. இதன் மூலம் நம் மூளையில் பயனற்று கிடக்கும் செல்கள் உயிர் பெறும். மூன்றாவது கடினமான காரியங்களை முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பது. இதன் மூலம் கவனம் பல்மடங்கு அதிகரிக்கும். இறுதியாக மனம். ஆம், நம் மனம்தான் இங்கு அனைத்திற்கும் ஆயுதம். நாம் நம் மனதில் இருந்துதான் அனைத்தையும் பெறுகிறோம். நாம் நம்மை தியானம் மூலம் அமைதிப்படுத்தி கவனத்துடன் சில காரியங்களை செய்யும் பொழுது நம் மனதில் இருந்து மேல்மேலும் சக்தி வருகிறது. நாம் வெற்றியாளனாக திகழ்வோம். நன்றி. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பதிப்புகளை காண எங்கள் வெற்றி நமதே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.